பஞ்சாப் மாநிலம் எப்படி நாசமாகி கொண்டிருக்கிறதோ அதைப் போல தமிழ்நாட்டிலும் இந்த பேராபத்து மாணவர் சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துவிட்ட காரணத்தால் தான் கோயம்புத்தூரில் அந்த இளம்பெண்ணை 4 பேர் மிருகங்களாக மாறி நாசப்படுத்தினார்கள். நான் கடந்த 3 மாத காலமாகவே இதை பற்றி திட்டமிட்டு மதுவை எதிர்த்து 1200 கிலோமீட்டர் நான் நடந்திருந்தாலும் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வருவதிலே சில சிரமங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை அகற்ற முடிகிறது. இது பெருங்கேடு. ஜனநாயக மோசடி என்பது எஸ்ஐஆர். 85 லட்சம் பேருக்கு வாக்குரிமையை பறித்துவிட்டு, வாக்களிக்கின்ற உரிமையை பறித்துவிட்டு, புதிதாக ஒரு 65 லட்சம் பேரை உள்ளே திணிக்கின்ற அந்த மோசடி வேலையும் நடைபெறுகிறது. ஆனால் இவர்கள் இத்தகைய முயற்சிகள் எப்படி செய்தாலும் சரி, அவர்கள் தேர்தலில் மேற்கொள்ள முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை நான் நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன்.